மை சேனல். இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து சூர மீன் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து திருவி அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. மீன் சட்டியில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சட்டியில் 1/4 ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது போட்டுடணும். போட்டுட்டு புளி வந்துட்டு ஒரு கையளவு புளி வந்து நீங்கள் கரைச்சி வச்சுருக்கணும். ஏன்னா மீன் குழம்புக்கு புளி தான் ரொம்ப முக்கியம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காவை இதில் போட்டுடணும். போட்டுட்டு புளியை நல்லா கையால் மசிச்சு கரைச்சி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுறோம். இதுக்கு கல்லுப்பு நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா கூட டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அந்த கிண்ணத்தில் பாருங்கள், மிச்சம் மீதி தேங்காய் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக அதில் நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டோம்னா வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து நல்லா வந்து பொறுமையாக வந்து கிண்டுங்க. அந்த மசாலா எல்லாமே கரையணும். அதே நேரத்தில் இது சட்டின்றனால நம்ம வந்து பொறுமையாக தான் கிளறணும், இல்லாட்டி உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் மரம் உட்டு ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உட் கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் இதிலே தான் பண்ணுறேன். பாருங்கள், பொறுமையாக கரைச்சி விடுங்க. இப்போது தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம் ஏற்கனவே, அதில் பாதி மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து அந்த குழம்புல போட்டுடுறோம். போட்டுட்டு இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா வந்து அதை நீட்டு வாக்கில் கீறி போடுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து அதில் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலாலாம் ஒரு சைடில் நல்லா ஓரமாக வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை வந்து சேர்த்துருங்க. மீன் சேர்த்துட்டு நம்ம வந்து கிண்டக்கூடாது. ரொம்ப பொறுமையாக தான் கரண்டி வச்சு லைட்டாக அதை வந்து கிளறி விடணும். ஏன்னா இது ஆல்ரெடி மண் சட்டி வேறு, அதனால லைட்டாக வந்து கிளறி விடுங்க, அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டும். இந்த மீன் வயலில் நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். மீன்வைல் நீங்கள் அப்பப்போ இந்த மீன் குழம்பையும் பார்த்துக்கோங்க. அது வந்து சிம்மில் ஓடட்டும். ஒரு 10 மினிட்ஸ் மீன் போட்டிருக்கோனால. இது வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். எந்த ஒரு நான்வெஜ் டிஷ்க்கும் சின்ன வெங்காயம் மட்டும் சேருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இதை வதக்கி அது கண்ணாடி மாதிரி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அது வதங்கட்டும். இது சிம்மிலேயே வந்து அந்த மீன் வந்து வேகட்டும். இந்த சூர மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இது வதங்குற வரைக்கும் அது வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாதி தக்காளி இருந்ததில் மீதி அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்க விட்டுருங்க. அது நல்லா மசிச்சு வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒன்று போல். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மீன் குழம்போடு சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா அது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துரும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான், நல்லா கலக்கிற வரை. அதில் தான் முடிஞ்சு போச்சு, ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.